நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற கதை. இதற்கேற்ப இந்த ஹிலர் நபிக்கெல்லாம் பாத்தியாலாம் ஓதுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் போனீங்கன்னா, பழைய தஞ்சை இந்த 3 மாவட்டத்திலையும் காகிதமில்லத்து தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிலர் நபிக்குன்னு சொல்லி பாத்தியா ஓதுவாங்க. என்ன பாத்தியான்னு கேட்டா, அந்த ரொட்டி கொழுக்கட்டைலாம் சுட்டு கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க, கடல்ல போட்டு வந்துருவாங்க. அதையும் கடல்ல போடுறீங்கன்னா அவர் கடல்ல சுத்திட்டு இருப்பாராம். அவர் எடுத்துக்குவாராம், போட்டோம்னா என்ன செய்வாராம், அவர் எடுத்துக்கிடுவாரு. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்ணுவார்னு சொல்லி இப்படி எல்லாம் அவங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 4 பேரை பற்றி. அதுல ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். மற்ற 3 பேரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதைகள், எவ்வித ஆதாரமும் இல்லாத, அடிப்படை இல்லாத செய்திகளாக இருக்கிறது. அதான் இன்றைய கட்டுக்கதையிலும் எடுத்துக்கொள்ள போறோம். இந்த 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எது அடிப்படையா இருந்தது, அவங்க இல்லை உயிரோடு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம், இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைய தினத்தில் முதல் நாள்ல எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல 19வது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் 56, 57 இந்த 2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வதுக்கூர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், இந்த வேதத்திலே இத்ரீஸையும் நினைவு கூறுவீராக, இத்ரீஸை பற்றியும் நினைத்து பார்ப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் ரொம்ப உண்மை சொல்லக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாவும் இருந்தாரு. இந்த வேதத்தில் அவரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் நபியாவும் இருந்தாரு, உண்மையாளராகவும் இருந்தாரு. இது 56வது வசனம். அடுத்த வசனம், ரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயரமான இடத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டோம். இதுதான் பாயிண்ட். அவரை உயரமான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம்னு, உயரமான இடத்துக்கு உயர்த்துறதுன்னா அவரை அல்லாஹ் உசுரோட கொண்டு போய் வச்சிருக்கிறான், அதான் அர்த்தம். இதை வைத்துக் கொண்டுதான் கற்பனை உண்டாகுது. 19வது சூறாவுல 57வது வசனத்தை வைத்துக் கொண்டு அவர் உயரமான இடத்திற்கு அவரை உசத்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் மௌத்தா போகல, உசுரோடவே அல்லாஹ் அவரை தூக்கி கொண்டு போய் நெஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான், அதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சில மார்க்க அறிஞர்கள், அந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி அறிஞர்கள் கட்டி விட்டுருக்கிறாங்க. அதுக்கு தோதுவா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு கதை. அந்த இத்ரீஸ் நபி எப்படி அவர் எங்க இருக்கிறாரு, இந்த ஒரு வசனம் தான் குர்ஆன்ல இருக்கிற வசனம், மற்றதெல்லாம் கதை. எப்படி கதை கட்டுறாங்க, அந்த கதையை விளங்கிட்டாதான் அதுக்கு தவறான, எப்படி தவறுன்னு விளங்கிட முடியும். அவர் என்ன பண்றாராம், மலக்குல் மௌத் வர்றாராம் இத்ரீஸ்கிட்ட, அதாவது உயிரை வாங்கக்கூடிய மலக்கு இருக்காருல்ல, அவர் வந்தவன என்ன செய்யறாராம், இத்ரீஸ் கேட்கிறாராம், எனக்கு என் உயிரை எடுத்துட்டு திருப்பி கொடு. ஏன்பா அப்படி உயிரை எடுக்க சொல்லி திருப்பி கொடுக்க சொல்ற? இல்ல மரணம்டா என்னன்னு நான் விளங்கி விட்டால் நல்லா நான் இபாதத்தை அதிகமா செய்வேன்ல அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், இந்த அதிகாரம் எனக்கு இல்ல, அல்லாஹ் தான் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சான். இதெல்லாம் எவன் உட்கார்ந்து பார்த்துருந்தா நமக்கு தெரியல, இப்படிலாம் ஆர்டர் வந்தா குர்ஆன்ல இருக்குன்னு, இல்லன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சும்மா என்னமோ பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துருந்த மாதிரி எழுதிச்சுக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வந்துச்சான். என்ன உத்தரவு? மலக்குல் மௌத்தே, அவர் உயிரை எடுத்துட்டு மறுபடி கொடு அப்படின்ன உடனே இத்ரீஸ் நபியுடைய உயிரை மலக்குல் மௌத் எடுத்துட்டாராம், கைப்பற்றிட்டு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டாராம். கொஞ்ச நேரம் மௌத்துனா என்னன்னு விளங்கிட்டாராம். விளங்கினோன்னு நிறைய இபாதத்துக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடி அவர் வந்தாராம் மலக்குல் மௌத், எனக்கு நரகத்தை கொண்டு காட்ட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாராம். அது நமக்கு முடியாத. உடனே அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துருச்சான் அவருக்கு, மலக்குல் மௌத்துக்கு, என் அடியான் இத்ரீஸை கொண்டு போய் நரகத்தை காட்டு. இப்ப நரகத்தில் வாசல் அதிகம் எல்லாம் சுத்தி பார்த்தாராம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து விட்டாங்களாம். அடுத்து கொஞ்ச நாள் சொன்னோன்னு வந்தாராம், எனக்கு சொர்க்கத்தை காட்ட இயலுமா கேட்டாராம். உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்னாராம். அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்துச்சா அவரை தூக்கி கொண்டே காட்டுன்னு சொல்லி, சொர்க்கத்தை காட்டினோன்னு உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு போனாலும் வரமாட்டேன்ட்டாராம். உள்ள போனவரு அதெல்லாம் வர முடியாது, ஏன் வர முடியாதுங்கிற, வெளியே போச்சுன்னா மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அல்லாஹ்ட்ட லாஜிக் பேசியிருக்காரு, மௌத்தா போன பிறகு ஒரு தடவை தான் மௌத்துன்னு வச்சிருக்கிற, நான் ஏற்கனவே மௌத்தாயிட்டேன். எப்படி பாயிண்ட் அல்லாஹ் மடக்கிறாரு, ஒரு தடவை மௌத்துன்னு வச்சிருக்கிற, ஒரு தடவை என்னை மௌத்தாக்கி தானே உசராக்கி இருக்கிறீங்க, மற 2வது எப்படி நான் மௌத்தா வருது, அந்த வேலை எனக்கு முடிந்து விட்டது. 2வது யாரா இருந்தால் நரகத்துக்கு வந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் இருக்கிறது, நான் நரகத்தை ஏற்கனவே நான் போய் பார்த்துட்டேன், அதனால அந்த வேலை எனக்கு சரியா போயிடுச்சு. 3வது என்ன இருக்குன்னு கேட்டா, உள்ள போனாலும் வெளியே வர மாட்டான்னு இருக்குல்ல, நீ தானே ஏற்பாடு பண்ணிருக்கிற, நான் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டேன்ல, அதனால வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாராம். உடனே அல்லாவும் தோல்வி ஒப்புக்கொண்டு என்ன பண்ணிட்டானா, சரி இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தனே. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா,
இதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு ரஃபனாஹு அவரை உயர்த்தினோம், அவரை உயர்த்தினோம் என்று மட்டும் சொன்னால் அவரையே உயர்த்துன்னு அர்த்தம்ங்க. இந்த ரஃபனாவுக்கு அப்புறம் ஒரு மக்கானன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சேர்க்கிறான்ல, தரஜா அந்தஸ்து, அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆள உசரத்துன்னு அர்த்தம் வராது. அவரை உயர்த்தினோம், எங்க உயர்த்தினோம்? மக்கானு அலியா, உயர்வான ஒரு தகுதிக்கு உயர்த்தினோம் தான் அல்லாஹ் சொல்றானே தவிர அவரையே உயர்த்தினோம்னு சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இத்ரீஸ் நபி சொர்க்கத்தில் போய் இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்கும் முந்தி, விசாரணை எல்லாம் நடக்கும் முந்தி அவர் இப்போ சொர்க்கத்தில் போய் இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பத்தி ஒரு கதை. அடுத்து என்னன்னு கேட்டா இலியாஸ் நபி, அவரும் உசுரோட இருக்கிறாருங்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரா? தரையில நிலப்பரப்புல சுத்திட்டு இருக்கிறான். இந்த இலியாஸ் நபி உசுரோட இருக்கிறாருங்கிறதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அது பைபிள்ல இருக்கே தவிர இலியாச எலியான்னு சொல்லுவாங்க. இலியாச வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க? எலியான்னு சொல்லுவாங்க. இந்த எலியாங்கிறவர் வந்து இந்த இறைவனால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்றதுல ஒரு வாசகம் இருக்கும். இவங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அரபில இலியாஸ் ஆக்கி இவங்க ஜோடிக்கிறாங்க. இலியாஸ் நபி அப்படி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறாரு, சுத்திட்டு இருக்கிறாருன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. பைபிள்ல அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க எலியா என்பவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க, அந்த வசனங்களை பற்றி இறைவனுக்கு இயேசு இறை மகனாங்கிற நூல்ல கூட நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த வசனத்தை பற்றி விளக்கி குறிப்பிட்டிருக்கோம், பார்த்துக்கலாம் நீங்க. அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவரும் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த இத்ரீஸுக்காவது ஒரு வசனத்தை காட்டுறாங்க, இலியாஸுக்கு அப்படி ஒரு வசனத்தையும் காட்ட முடியாது. அந்த பைபிள் இருக்கிறதா தவிர வேற குர்ஆன் வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி இருக்கிறாரு சொல்ல முடியாது. அடுத்தது முக்கியமா வந்து ஹில்ர், அதான் முக்கியமான பாயிண்ட். அதான் ரொம்ப பிரபலியமான விஷயமா இருக்கிறது. ஹில்ர் நபியை பத்தி எவ்வளவு கட்டி விட்டுருக்காங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நிறைய அவரை பத்தி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். எப்படி எல்லாம் கதை, அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அரபா நாள்ல வருவாராம். அரபா அன்னைக்கு வந்து எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். இந்த ஹில்ர் நபிங்கிறவரு கரெக்டா ஹஜ்ஜி அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, மக்காவுக்கு அரபா மைதானத்துக்கு வந்துருவாராம். வந்தா எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். அந்த முசாவா பண்ணும்போது கூட அவருக்கு இந்த கட்ட வரல என்ன இருக்காது, அவருக்கு மட்டும் எலும்பு இருக்காதான். இப்படி பண்ணுவாங்க, பாத்திரிக்கலாம். முசாவா பண்ணும்போது இந்த வயசான கழுத்த ஆட்கள்லாம் முசாவா பண்ணும்போது ஒரு கை தான் முசாவா பண்ணணும், ஆனா இவங்கள ரெண்டு கை கொடுத்துக்கணும் அமைக்கி பார்ப்பாங்க. ஒருவேளை ஹில்லரா இருந்து என்ன பண்றது, அவர் எந்த தோட்டத்தில் வந்துருவாராம், அவர் எந்த தோட்டத்தில் வேணாலும் வந்துருவாராம், என் மாதிரி கூட உங்க மாதிரி கூட வந்துருவாராம். அதனால யாரை பிடிச்சாலும் வரல அமைக்கி பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு ஹஜ்ஜில் அந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா வயசான கல்லு கட்டெல்லாம் போனுச்சுன்னா ஹில்லர் நபி வந்துட்டா அது அவருக்கு அந்த கை மட்டும் கிடைச்சுன்னு வைங்களேன், அவர் அவுலியாவாயிடுறாராம். அவருடைய ஹஜ்ஜு கன்ஃபார்மா அங்கீகரிக்கப்படுமா, மப்ரூரான ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா. இப்படி எல்லாம் அரபா நாள்ல அவங்க வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஜிப்ரீல், மீகாயில், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் சேர்ந்து அரபாவில் சந்திச்சு ஒரு மசூரா பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஹிலர் நபிங்கிற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த 3 பேர், ஈசா நபி விதிவிலக்கு. ஈசா நபிக்கு வந்து தனியா ஆதாரங்கள் இருக்கு, தனியா நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 3 பேரும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள், இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறது. அதை நம்ம விளங்கிக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோம். அதாவது ஹிலருங்கிறவர் உயிரோடு இருந்தார் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இலியாஸ்ங்கிற உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் கூட எப்பன்னு கேட்டா ஃபி ஆகிரி ஹயாத்திஹி ஸல்லா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா ஃபி ஆகிரி ஹயாத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில், அதாவது மூத்தா போறதுக்கு 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி அந்த கட்டத்தில், தேதி போட்டு வரல, கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுவித்தார்கள். இஷா தொழுகை முடிச்சிட்டு அம்மா சல்லம சலாம் கொடுத்து முடிச்சவன சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். என்ன செய்தி என்றால், இந்த இரவில், இந்த நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரவு இருக்குத, இந்த இரவில் பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள ஒரு நபர் கூட 100 வருடம் கழியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தேதியில், நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேதியில் பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தை கூட 100 வருஷத்துக்கு மூத்தா போயிடும். அதாவது இன்னைக்கு நான் பேசுகிற எனக்கு ஒரு செய்தி இறைவனால் தரப்பட்டிருக்கிறது, இந்த தேதியில் பூமியில் வாழ்கிற ஒரு உயிர் கூட ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உலகத்தில் இருக்காது. அதுக்காண்டி மனித வாழ்வை 100 வருஷம் விளைக்கிற கூடாது, அந்த தேதியில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கடுத்து பிறந்த குழந்தையா இருந்தால் 150 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவில் இதை சொன்னார்களோ
அடுத்த இரவில் ஒரு குழந்தை பிறக்குது, அது 150 வயசு வாழ்க்கை கூட இருந்துடலாம், அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு நான் என்றைக்கு சொல்கிறேனோ இந்த தேதியில பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வருஷ குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு வாலிபனா இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளா இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கடக்கும் பொழுது, 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமாக மாட்டார்கள். இப்படி எனக்கு இறைவன் புறத்திலிருந்து எடுத்து காட்டப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அரயத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி, இந்த இரவை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஇன்ன ரஅஸ மிஅத்தி சனத்தி மின்ஹா, இந்த நாளிலிருந்து 100வது ஆண்டின் துவக்கத்தில் லா யப்கா மிம்மன் ஹுவ அலா லஹரில் அர்லி அஹதுன், இந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட ஒரு 100வது ஆண்டு முடியும் துவக்கத்தில் மிச்சமாக இருக்க மாட்டார்கள். இது புகாரியில 116வது ஹதீஸ், 564வது ஹதீஸ், 601வது ஹதீஸ். இதுல நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால், இப்ப ஹிலர் நபி இருந்தார்னு வச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் வேண்டாம் அவர் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100வது ஆண்டுல கண்டிப்பா மூத்தா போயிருப்பார். இப்ப இல்ல, அதாவது பேச்சுக்கு அவர் மூசா நபி காலத்திலிருந்து இருந்து ஈசா நபி காலத்துக்கெல்லாம் உயிரோட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் பூமியில் இருக்கார் ஹிலருங்கிறவர் இருந்திருப்பாரே, ஆனால் எங்க இருந்திருப்பாரு? பூமியிலான இருக்காரு. இலியாசு பூமியிலான இருக்காரு. பூமியில் இருக்கிற எவராக இருந்தாலும் இந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு நூற்றாண்டு கழியும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப ஹிஜ்ரி 100ல இதை பத்தி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிங்கிறாங்களா? கடைசினா ஹிஜ்ரி 10ன்னு வச்சுக்கிறங்க. ஹிஜ்ரி 110, 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் தானே எவ்வளவு? ஹிஜ்ரி 110. அப்ப ஹிஜ்ரி 110 வரும் பொழுது ஒரு ஆள் மிச்சமா இருக்காது, வேற வேற ஆளுக்கு தான் இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில இருந்த யாரும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லக்கூடிய அந்த தேதியில் ஹிலர் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட 110 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா இருந்திருக்க மாட்டார். இப்ப இல்லைன்னு நினைக்கலாமா? இல்லை என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு ஹிலருங்கிறவர் மூசா நபி காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்து கொண்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100 ஆண்டு கழிந்த பிறகு அவர் மௌத்தாகி இருப்பார், கண்டிப்பா அவர் இருக்க மாட்டார். இருக்கிறார் என்று நம்புவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நிராகரித்த குற்றமாகிவிடும். ஒன்னு ஒரு ஆதாரம், அவர் உயிரோட இல்ல, இலியாசுங்கிறவன் உயிரோட இல்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர். அந்த போர்ல அவங்க யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கி இருந்தார்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போய் களத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன், 13 வருஷ உழைப்பு, இந்த 13 வருஷ உழைப்புல உண்டாக்குன இந்த கூட்டம் தான் 300,000 பேர். இதுதான் காட்டுறாங்க, இந்த 300,000 பேரை நான் உண்டாக்கி இருக்கிறேன், இவர்களை நீ அழித்து விட்டாயானால் லன் தோபத் அபதா, உன்னை யாருமே வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, நீ வணங்கப்படவே மாட்டாய், இதான் மொத்த சரக்கு உழவுதான். இவங்களை காலி பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து துஆ செய்றாங்க. இது முஸ்லிம்ல 3309வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதை சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, அவர் வணங்கிட்டு இருப்பார்ல. ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா இந்த கூட்டம் அழிஞ்சு போனா கூட அல்லாஹ் வணங்குறதுக்கு அவர் வணங்கிட்டு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கூட்டத்தை நீ காலி பண்ணிட்டு வை, உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது உலகத்துல. இதுதான் மொத்த ஸ்டாக் உலகம். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ற மொத்த இருப்பு எவ்வளவுதான்? இந்த மக்கள் மாத்திரம்தான். இவங்களை நீ பதில் அளித்து விட்டாயானால் உன்னை வணங்க ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, அவரை தவிர மற்றவங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் எல்லாம் வணங்குறதுக்கு இருந்திருப்பார்ல. அப்ப இந்த வார்த்தையில் என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவு பேர் மட்டும்தான்? உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவுதான்? இவங்க எதை உண்டாக்கி இருக்கிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான், தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத இந்த முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த நபிமார்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து